அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நபிமார்களின் வரலாறை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம நபி ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களின் வரலாறு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அதில் பாகம் 2 நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னால் நேற்று பாகம் 1 அவங்க அந்த பழத்தை சாப்பிட்றதுக்கு எப்படி திட்டம் போடுகிறார். அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே அல்லாஹ் தாலா அவங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி பூமிக்கு அனுப்பினான். அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஒரு வீட்டை அதுக்கப்புறம் கட்டினார்கள். பின்பு அவர்களுக்கு சிறிது காலம் சென்று ஒரு இரட்டை குழந்தை பிறந்தது. அந்த இரட்டை குழந்தைக்கு காபில் என்று பெயர் வைத்தார்கள். இன்னும் சிறிது காலம் சென்று அவர்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. அதுவும் ஆண் ஒன்று பெண் ஒன்று பிறந்தது. அவர்களுக்கு பாகம் 2 பின்பு சிறிது காலம் சென்றதுக்கப்புறம் திரும்பவும் இரட்டை குழந்தைகள் பிறந்தன. அதிலும் ஆணும் பெண்ணும் பிறந்தார்கள். அதில் ஆண் குழந்தைக்கு ஹாபின் என்று பெயரிட்டார்கள். பின்பு அவர்களுக்கு இன்னும் அதிகமான குழந்தைகள் பிறந்தன. அந்த இரட்டை சகோதரர்கள் ஹாபில் மற்றும் ஹாபின் நல்லா வளர்ந்துட்டாங்க. வாலிபர் வயதை எட்டிட்டாங்க. அவர்கள் இருவரும் வாலிப வயதை அடைந்தவுடன் ஹாபில் விவசாயம் பண்ணுகிறார். ஹாபின் ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறார். பூமியில் எந்த ஒரு பெண் இல்லாததுனால ஹாபில் உடன் பிறந்த சகோதரியே ஹாபினுக்கும் ஹாபின் உடன் பிறந்த சகோதரி ஹாபிலுக்கும் திருமணம் முடித்து வைக்க பெற்றோர்கள் முடிவு செய்தார்கள். ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்கள் முடிவு செய்தார்கள். ஹாபிலோட இரட்டை சகோதரி அழகாக இருப்பாங்க. ஹாபினோட இரட்டை சகோதரி அழகாக இருக்க மாட்டார்கள். ஹாபில் இந்த முடிவால் மிகவும் கோபமடைகிறாங்க. தம் உடன் பிறந்த இரட்டை சகோதரியே அவர் திருமணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அவங்களுக்குள்ளவே பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. இதை பார்த்த ஆதம் நபி முடிவு என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் அல்லாவுக்கு 2 பேரும் அல்லாவின் பெயரில் ஏதோ ஒன்று பலியிட வேண்டும் என்று கூறுகிறார். யாருடையதை அல்லாஹ் ஏற்றுகிறானோ அவருடைய ஆசை நிறைவேறும் என்று ஆதம் நபி கூறுகிறார். ஹாபில் சிறந்த ஆட்டை அல்லாவுக்காக பலி கொடுக்கிறார். ஆனால் ஹாபில் சிறந்த காய்கறிகளை கனிகளை கொடுக்காமல் அழுகி போனதை அவங்க கொடுக்கிறார். காபிலுடைய ஆட்டை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஹாபிலுடையதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது நடக்கும்போது ஆதம் நபி அவங்க கூடவே தான் இருக்கிறாங்க. ஹாபிலுடைய ஆசை நிறைவேறியது. ஒரு நாள் ஹாபிலை காணவில்லை என்று ஹாபிலை தேட சொல்லுவதற்காக ஆதம் நபி அவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஹாபில் மேலே கோபமாக இருக்கிறனால அவங்க ஹாபிலை பார்த்த உடனே உன்னுடைய ஆசை நிறைவேறிவிட்டது, என்னுடைய ஆசை நிராகரித்து விட்டது என்று கூறினார் ஹாபில். ஹாபில் சொல்கிறாங்க, நான் மட்டும் துக்கத்தில் இருக்கும் போது நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கிற, நான் உன்னை கொலை செய்ய போகிறேன் என்று கூறுகிறார் காபில். அதற்கு ஹாபில், நான் அல்லாவுக்கு அஞ்சி இருக்கின்றேன். அல்லாவுக்காக நான் சிறந்ததை நான் வழங்கினேன். அதனால் அல்லாஹு தாலா என்னுடைய ஆசையை அவன் நிறைவேற்றினான். நீ எனக்கு தீங்க நினைச்சாலும் நான் உனக்கு நல்லதை தான் செய்வேன் என்று ஹாபில் கூறுகிறார். இதை கேட்ட கோபம் அடைந்த காபில் கல்லால் ஹாபிலை அடிக்கிறாங்க. தனது சொந்த சகோதரனையே ஹாபிலை கொலை செய்து விட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நம்ம கொலை செய்து விட்டோம் அப்படின்னு காபில் உணர்கிறார். மனித நேரத்தில் இதுதான் முதல் கொலை. கொஞ்ச நேரத்திலேயே கோபம் குறையவும் காபில் கவலையடைய தொடங்கிட்டாரு. காபிலின் உடலை எப்படி மறைக்கிறது அப்படின்னு அவர் காபில் யோசிக்கிறாரு. இந்த நேரத்தில் வானத்தில் 2 காகங்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கின்றது. ஒரு காகம் இன்னொரு காகத்தை கொன்று விட்டது. எனவே இறந்து போன காகத்தை பூமியில் குழியை தோண்டி பள்ளத்தை தோண்டி அந்த காகம் இன்னொரு காகம் புதைக்கிறது. இதை கண்ட காபில் அதே போன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு காபிலை பள்ளம் தோன்றி புதைக்கிறார். புதைத்து விட்டு அங்கின்று சென்று விட்டார் காபில். ஆதம் நபி அவர்கள் 2 மகன்களை இழந்து துக்கத்தில் மூழ்கினார்கள். ஒரு மகன் இறந்து விட்டான், இன்னொரு மகன் சைத்தான் கெடுத்து விட்டான். ஆதம் நபி முதுமை பருவத்தை அடைந்தார்கள். அவர்கள் குழந்தைகள் உலகம் முழுவதும் பரவினர்.
ஆதம் நபி தன்னுடைய மரணம் வரப்போகிறதை உணர்றாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து இறைவனை அஞ்சும்படி உபதேசம் செய்கிறாங்க ஆதம் நபி அவர்கள். பின்பு அவர்கள் இறந்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறை இன்றைக்கி நம்ம பார்த்து முடித்து விட்டோம். இது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறுகளை பற்றி தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பயன்பெற்றுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இதே போல் வேறு நபிமார்களின் வரலாறை நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.